Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம எல்லாருக்குமே இன்வெஸ்டிங் லெஜெண்ட் வாரன் பஃபெட்டை பற்றி தெரியும். அவர் சின்ன வயசில் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்தாலும் அந்த வயசுலேருந்தே இன்வெஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால அவரோட வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் மூலமாக லாங் டேர்மில் வெல்த்தை பில்டு பண்ணி ஒரு பில்லியனராக மாறி இருக்காரு. இந்த மாதிரி வாரன் பஃபெட்டோட ஸ்டோரியை கேட்டுட்டு சில பேர் வாரன் பஃபெட் மாதிரி நான் ரொம்ப சீக்கிரமாகவும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் அவ்வளோ லாங் டேர்ம்லாம் என்னால் ஹோல்டு பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ வயசானதுக்கப்புறம் எனக்கு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றுன்னு தான் நினைப்பாங்க. அதுக்குன்னு நான் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கல, நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனா என்னால ஒரு 5-10 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இந்த 5 to 10 வருஷத்துல நானும் நல்லா வெல்த்தை பில்டு பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதாவது இன்வெஸ்டிங்க இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா மிஸ்டர் வில்லியம் ஓனியலோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவரும் சின்ன வயசுல வாரன் பஃபெட் மாதிரி நியூஸ் பேப்பர் போட தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு சின்ன கம்பெனில ஸ்டாக் புரோக்கரா அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த மாதிரி ஹம்பிள் பிகினிங்ஸ்ல அவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆனாலும் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்ல அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் அவரை நல்லா ரிசர்ச் பண்ண வச்சது. அந்த காலத்திலேயே ஸ்டாக் மார்க்கெட்ல யார் அதிகமா ரிட்டர்னை கொண்டு வராங்கன்னு பார்த்து அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு அதிகமா ரிசர்ச் பண்ணி சார்ட்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமாவே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட இருந்த $5,000 இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்ல அந்த காலத்துல பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் ரெடி பண்ண சின்டெக்ஸ்னு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே $200,000 ப்ராஃபிட்டை கிரியேட் பண்ணாரு. அதாவது அந்த ஷார்ட் டேர்ம்ல அந்த பணத்தை அவர் 40 மடங்கு மல்டிப்ளை பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் அவரோட சொந்த கம்பெனியை ஆரம்பிச்சு இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மூலமா அதிகமான ரிட்டர்ன்ஸை கொண்டு வந்து இன்வெஸ்டிங் ஃபீல்டில் அவர் சக்சஸ்ஃபுல்லா மாறினாரு. இதுக்கப்புறம் அவரோட நாலேஜ் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு ஹவு டு மேக் மணி இன் ஸ்டாக்ஸ் இந்த புக்ல கேன்ஸ்லிம் மெத்தட் இல்ல ஃபார்முலான்னு அவரோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இல்ல மீடியம் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜியோட 7 ஸ்டெப்ஸை 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1, கரண்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜி படி ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த கம்பெனியோட கரண்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸ். அந்த கரண்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸை பார்க்கும்போது அதே மாசத்துல இதுக்கு முன்னாடி வருஷத்துல எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸை போஸ்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணணும். இந்த வருஷம் போஸ்ட் பண்ணது போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் எப்பயுமே 20 to 25% இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இல்லை இந்த மெத்தட் மூலமா நீங்க எக்ஸ்ட்ரீம் ஃபில்ட்ரேஷனை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களோட கரண்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸ்ல 40%க்கு மேல இன்க்ரீஸை காட்டியிருக்காங்களோ அந்த கம்பெனியை நீங்க செலக்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த கரண்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு கம்பெனி யூஸ்வலா அவங்களோட சேல்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ் ஆக்டிவிட்டியை பண்றப்ப, அதாவது பொருளெல்லாம் வித்து பிசினஸ் பண்றப்ப 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்க லாப நஷ்ட கணக்கை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்க கம்பெனிஸ் அவங்க லாப நஷ்ட கணக்கை பப்ளிக்கா அனௌன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கறப்ப தான் நம்ம இந்த கரண்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸ் போன வருஷத்துல போஸ்ட் பண்ணதை விட 25%க்கு மேல இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி கம்பெனிஸ் பப்ளிக்கா லிஸ்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் டிக்கெட் டெப் மாதிரி ஸ்டாக் ஸ்கிரீனிங் வெப்சைட்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதை எப்படி பார்க்கணும்னு காட்டுறதுக்காக இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபினான்ஷியல் செக்ஷன்ஸில் போயிட்டு குவார்டர்லி வியூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே இபிஎஸ்ஸை பார்க்குறப்ப, அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2022 மார்ச்சை விட 2021 மார்ச்சில் கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போ இவங்க க்ரோத்தை காமிச்சிருக்காங்க. ஆனால் அதை எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு டிவைட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு 16% வர்றதுனால கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜி படி இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது எந்த ஷேருக்கு மினிமம் 25%க்கு மேலேயாச்சு அவங்களோட கரண்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸை ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது க்ரோத் தெரியுதோ அந்த கம்பெனியை தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணணும். நம்பர் 2, ஆனுவல் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ். ஒரு சாதா கம்பெனி கூட அப்பப்போ இந்த மாதிரி அவங்களோட கரண்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸ்ல அதிகமா இன்க்ரீஸை காமிச்சிருவாங்க. ஆனா நம்ம இங்க குவாலிட்டி கம்பெனியும் ரிசர்ச் பண்ண போறதுனால கம்பெனில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு ஆத்தர் பார்க்க சொல்றாரு. அதுக்காக அந்த கம்பெனியோட ஆனுவல் ஏர்னிங்ஸோட க்ரோத் ரேட் ஸ்டேபிளா 3 வருஷங்களுக்கு 25%க்கு மேல க்ரோ ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அதாவது ஒரு வருஷம் 1000 கோடி சம்பாரிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 1250 crores சம்பாரிச்சிருக்காங்களா, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 1000
1560 crores மேல சம்பாரிச்சிருக்காங்களான்னு கம்பெனில ஏர்னிங்ஸ்ல growth ஸ்டெபிலிட்டியை பார்க்க சொல்றாரு. அதே நேரத்தில் கம்பெனியோட ROE அதாவது ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி வந்து 17% மேல இருக்கான்னு பார்த்துக்க சொல்றாரு. இந்த ஃபில்டரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். கேன்ஸ்லம் ஸ்ட்ராட்டஜியோட தேர்ட் ஸ்டெப்ல கம்பெனில ஏதாவது புதுசா நடக்குதான்னு நம்மள செக் பண்ண சொல்றாரு. அதாவது கம்பெனியோட நியூஸ் ரிலேட்டடா நம்ம பார்க்கறப்ப ஏதாவது புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்ல கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது புதுசா சேஞ்ச் வந்திருக்கான்னு இந்த மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்ண சொல்றாரு. ஏன் இதை பண்ண சொல்றாருன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து எமோஷன்ஸால தான் ரன் ஆகுது. அந்த கம்பெனி பண்ற ஏதோ ஒரு புது விஷயம் வந்து மக்களை எக்ஸைட்டிங்கா மாத்துதுன்னா அது ஸ்டாக்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம்னு சொல்றாரு. இதை ப்ரூவ் பண்றதுக்கு அவர் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் தராரு. நார்தர்ன் பெசிபிக்னு ஒரு ரயில்வே கம்பெனி வந்து 2 கான்டினென்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரயில்வேவை போடுறப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்றப்ப 197 வீக்ஸ்லேயே அவங்களோட ஷேர் வந்து 4000% ஏறிச்சான். ஏன் இவர் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ண சின்டெக்ஸ்ன்ற கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் மாத்திரை ஃபார்மில் பர்த் கண்ட்ரோல் பில்ஸை ரெடி பண்ணதுனால 6 மாதத்துக்குள்ளேயே அந்த கம்பெனியோட ஷேர் வந்து $100 $550 போயிடுச்சான். நம்ம ஊரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரொம்ப வருஷமாக 500 rupees ரேஞ்சிலே இருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேர் வந்து ஜியோன்னு ஒரு ப்ராடக்டை புதுசாக லான்ச் பண்ண உடனே மக்கள் எல்லாருமே அதை அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களோட ஷேர் வந்து 2017 அப்புறம் செம்ம அதிகமாக ஏறிடுச்சு. வில்லியம் ஓனியல் நம்ம கிட்ட இந்த சாப்டர்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. ஸ்டாக் மார்க்கெட்ல யூஸ்வலா நம்ம எது ரொம்ப விலை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறோமோ, எது அதிகமா ரிஸ்கியா தெரியுதோ அந்த ஷேர்ஸ் தான் ஷார்ட் அண்ட் மீடியம் டேர்ம்ல இன்னும் அதிகமா ஏறும்னு சொல்றாரு. எது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி தெரியுதோ, அதோட வேல்யூ விட கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதோ, அதுதான் கீழே போயிட்டே இருக்கும்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லது. நம்பர் 4, சப்ளை அண்ட் டிமாண்ட். ஆத்தர் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலமாக தான் ப்ரைசிங் ஆகுதுன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பொருள் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் இருக்குது, அதாவது மொத்தமாகவே 1000 தான் இருக்குது. ஆனால் அதை ஒரு 10,000 பேர் வேணும்னு கேட்குறாங்கன்னா அதை எல்லாருக்குமே நம்மளால் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ யார் அதுக்கு விலை அதிகமாக கொடுக்க ரெடியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண போகிற கம்பெனிக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கணும், ஆனால் சப்ளை கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அதோட விலை ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மொதல் 3 ஸ்டெப்பில் கம்பெனியை ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி அதுக்கு டிமாண்ட் இருக்குமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இந்த ஸ்டெப்பில் அதுக்கு சப்ளை கம்மியாக இருக்குமான்னு என்ஷோர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா சப்ளை கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் வாங்கின விலையிலேருந்து அது ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கின கம்பெனிக்கு கம்மியான நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மொதல் 3 ஃபில்டரை அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு 4-5 கம்பெனி கிடைக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போம். ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறப்ப ஒரு கம்பெனிக்கு 5000 கோடி அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் சப்ளை இருக்குது, ஆனால் இன்னொரு கம்பெனிக்கு வெறும் 500 கோடி தான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் சப்ளை இருக்குன்னா நீங்கள் 500 கோடி அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸில் இருக்க கம்பெனியை செலக்ட் பண்ணாதான் அதோட ப்ரைஸ் வந்து சீக்கிரமாக வளர நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி கம்மியான அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கிற ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்கிறோன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்டை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஒரு பர்டிகுலர் ஷேரோட சார்ட்டை பார்க்குறப்ப அதோட லாஸ்ட் 3 month வால்யூம் சார்ட்டையும் அப்சர்வ் பண்ணி யூஸ்வலாக நடக்கிற ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை விட அதிகமாக நடக்குதான்னு அப்சர்வ் பண்ண சொல்கிறாரு. அதாவது நீங்கள் எந்த ஷேரோட சார்ட்டை ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணாலும் கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் சார்ட்ஸ் இருக்கும். இந்த வால்யூம் சார்ட்டில் வந்து பெரிய பெரிய ஸ்பைக்ஸ் வருதான்னு பாருங்கள். ஆவரேஜாக ட்ரேட் ஆகிற வால்யூமை விட லாஸ்ட் 3 monthsல அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த டீட்டெயிலும் இந்த ஷேரில் அதிகமாக ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நடக்குதா இல்லையான்ற விஷயத்த நமக்கு காட்டி கொடுத்துரும். அடுத்ததா கேன்ஸ்லம் ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் நம்ம 3 பாயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பாயிண்ட்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸில் போவோம். உங்களுக்கு பர்சனலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, ஜஸ்ட் 1 கிளிக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே ஸ்ட்ராட்டஜியை ரெப்ளிகேட் பண்ணுற ஸ்மால் கேஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் கேஸ்ன்றது ஒரு ஐடியா இல்லை தீம் பேசிஸில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் இல்லை ETFஸை ஒரு பாஸ்கெட் ஆர்டர் மாதிரி போட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணி ஒரே கிளிக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்ட். ஸோ இங்கே நம்ம கேன்ஸ்லம் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கறதுனால அதே ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ரெடிமேடாக அவைலபிளாக இருக்க ஸ்மால் கேஸை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது லாஸ்ட் 5 yearsல 22% CAGR தந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மால் கேஸை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு, அதோட மெத்தடாலஜி, ஃபேக்ட் ஷீட்டுன்னு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பொறுமையாக படித்து பாருங்கள். இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த பெய்ட் ஸ்மால் கேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா
அந்த புக்கையும் வாங்கி டீட்டெயிலாக படிச்சு பார்த்துட்டு இவங்க பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டம் ஸ்மால் கேஸை நீங்க பில்டு பண்ணி கூட உங்க ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை ரீச் பண்ண முடியும். இல்லை எனக்கு சொந்தமாக ஸ்டாக்ஸ்லாம் செலக்ட் பண்ண தெரியாது, நான் ரிஸ்க்கை கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மற்ற ஸ்மால் கேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோவோ இல்லை எக்விட்டி, டெட்டு, கோல்டுன்னு இந்த மாதிரி எல்லா ETFஸும் மிக்ஸ் ஆகி அந்த அளவுக்கு வாலட்டைலாக இல்லாத போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்மால் கேஸை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா அது இந்த மாதிரி உங்கள் டேஷ்போர்டில் வந்துடும். இங்கே நீங்கள் அதிலிருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு, ரீபேலன்ஸ் அப்டேட் இருக்கா இல்லையா, எவ்வளோ ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கேன்சலம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணுனாலோ இல்லை நீங்களே ஒரு கஸ்டம் ஸ்மால் கேஸை பில்டு பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஐடியா பேஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தனித்தனியாக ட்ராக் பண்ணணும் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்மால் கேசஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த கேன்சலம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பர்சனலா நாங்களே ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாலும் அந்த கஸ்டம் ஸ்மால் கேஸோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றோம். அதை எப்போ அப்டேட் பண்றோம்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 5, லீடர்ஸ் ஆர் லேகர்ட்ஸ். இந்த சாப்டர்ல ஆத்தர் நம்ம மனுஷங்க எப்பயுமே எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸால ஆக்ட் ஆகிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்ல கூட சென்டிமெண்டலா இந்த ஷேர் நல்ல ஷேர்னு பேட் மார்க்கெட் கண்டிஷன்ல கூட அதை நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் இல்ல மீடியம் டேர்ம்ல நம்ம எதிர்பார்க்கிற ரிட்டர்ன் கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஸோ ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்ல நம்ம எது லீடர்ஸ் அண்ட் லேகர்ட்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு. இங்க அவர் லீடர்னு மென்ஷன் பண்றப்ப ஒரு ஃபீல்டில் இருக்க மார்க்கெட் லீடரை மென்ஷன் பண்ணல. அதாவது எந்த கம்பெனி ஃபேமஸ், எந்த கம்பெனி அதிகமாக பொருளை விற்கிறாங்கன்னு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்காம அவரு ஒரு டைம் ஃப்ரேம்ல இருக்க ஸ்டாக் மார்க்கெட் லீடரை மென்ஷன் பண்றாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 1979ல இருந்து 1980 வரைக்கும் கம்ப்யூட்டர் செக்டர் இல்ல இண்டஸ்ட்ரியை பார்த்தா வேங் லேப்ஸ், பிரைம் கம்ப்யூட்டர், டேட்டா பாயிண்ட்னு இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் 6ல இருந்து 7 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துதான். ஆனா எல்லாரோட சென்டிமெண்டல் ஃபேவரட்டான IBM ஷேர் உயிரே இல்லாத மாதிரி நகரவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா 1981ல இருந்து 1983 வரைக்கும் இருந்த புல் மார்க்கெட்ல IBMக்கு திரும்ப உயிர் செம்ம எக்ஸலண்ட் growth கொடுத்துதான். ஸோ இங்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஸ்கிரீனிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல செக்டார்ல இருக்கிற ஷேர்ஸை மற்ற ஷேர்ஸோட கம்பேர் பண்றப்ப அதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ரேட்டிங் கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த பர்டிகுலர் நேரத்துல அந்த செக்டார்ல எந்த கம்பெனி மற்ற கம்பெனியை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஷேரை நம்ம ஹோல்டு பண்ணா அது க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும்னு சொல்றாரு. நம்பர் 6, இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப்ஸ். நமக்கு 4th பாயிண்ட்ல இருந்து கிளியரா எப்படி ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்து சப்ளை கம்மியா இருந்தா அதோட பிரைஸ் ஏறும் தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த பாயிண்டோட லிங்கை இந்த ஸ்டெப்ல அப்ளை பண்றோம். எப்படின்னா ஒரு ஷேருக்கு எப்ப அதிகமா டிமாண்ட் இருக்கும், பெரிய பெரிய ஆளுங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணாதான். ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய ஆளுங்க யாரு? இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். அதாவது FII, DIIன்னு சொல்ற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் மார்க்கெட்ல எப்பயுமே பெரிய மூவ்மெண்ட்ஸை கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க தான் மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட்டை கொண்டு வர்றதுனால நீங்க கேன்சலம் ஸ்ட்ராட்டஜில இந்த ஸ்டெப்ல நீங்க இப்போ ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனியை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணணும். இந்த டேட்டாவையும் உங்களால இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்கிரீனிங் வெப்சைட்ஸ்ல இருந்தே பார்க்க முடியும். ஆனால் இந்த டேட்டாவை பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணணும். இந்த FII, DIIs இந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஆல்ரெடி அதிகமான ஷேரை ஹோல்டு பண்ணியிருக்கிறத விட இப்போ ரீசெண்டாக கரண்ட் குவார்ட்டர்ஸில் அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க வாங்கிட்டே இருக்க நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் பொசிஷன்ஸை ஆட் பண்ணீங்கன்னா அவங்க இன்னும் அதிகமாக வாங்கும்போது பெரிய பெரிய மூவ்ஸை உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எந்த ஷேர்ஸில் அவங்களோட பொசிஷன்ஸை ஆட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதை நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 7, மார்க்கெட் டைரக்ஷன். ஆத்தர் வில்லியம் ஓனியல் இந்த பாயிண்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 6 ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்து இந்த கடைசி பாயிண்ட்ல தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளால நினைச்ச மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் மூடே சரியில்லைன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம மணியை லாஸ் பண்ண தான் செய்வோம். இப்போ ரீசெண்டாக வந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷனும் உக்ரைன் ரஷ்யா வாரோட சிச்சுவேஷனும் மார்க்கெட்டோட மூட் அண்ட் சென்டிமெண்ட்ஸை எந்த அளவுக்கு நெகட்டிவாக கொண்டு போயிடுச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம கேன்சலம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்ம முன்னாடி பார்த்த எல்லா 6 ஸ்டெப்ஸும் கரெக்டாக இருந்தாலும் எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கெட் போகாதுன்னு சொல்றாரு. ஸோ எப்பயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நேரத்தில் ஜென்ரலாக ஓவராலாக எல்லா மார்க்கெட்டும் ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயாச்சும் இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸில் நம்மளை இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஷேர் ஆச்சு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குதான்னு செக் பண்ணிக்க சொல்றாரு.
அப்பதான் லாஸாக இருந்தாலும் கம்மியான லாஸோடையும் ப்ராஃபிட்டாக இருந்தால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறைய ரிட்டர்ன்ஸையும் ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லை மீடியம் டேர்ம் ரேஞ்சில் நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் தான் அந்த கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜி. இந்த புக்கை வாங்கி நீங்களும் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்து இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க்ஸை கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏஞ்சல் ஒன் மூலமாக ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இல்லை ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, இந்த கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஸ்மால் கேஸை யூஸ் பண்ணி நீங்களே ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியோ இல்லை ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க போர்ட்ஃபோலியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இருக்க அதர் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.